ஹாய் வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னா ஃபிடல் காஸ்ட்ரோவை பற்றி பார்க்க போகிறோம். ஃபிடல் காஸ்ட்ரோ ஃபிடல் காஸ்ட்ரோ யாருன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு பார்த்தோம்னா கியூபா ரெவல்யூஷன் அதை பற்றி பார்க்கும்போது கியூபாவோட மேஜர் ரோல், கியூபா விடுதலை பெற்றதுக்கு காரணம் முக்கியமாக சர்வாதிகாரத்துலேருந்து உழைக்கும் மக்களுக்கான ஆட்சி வந்ததுக்கு முக்கியமான காரணம் யாருன்னா அந்த ஃபிடல் காஸ்ட்ரோங்கிற அவரை பற்றி டீட்டெயிலாக பார்க்கும்போது எப்படி அமெரிக்கா மாதிரி ஒரு அமெரிக்காங்கிற ஒரு முதலாளித்துவ நாட்டுலேருந்து எப்படி கியூபாங்கிற நாடு மட்டும் தனித்து ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தோட ஆட்சி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறது இந்த வீடியோ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு ஃபிடல் காஸ்ட்ரோங்கிறவர் அப்பா என்னென்னா ஓரளவுக்கு வசதியானவர். கிட்டத்தட்ட நிறைய பேர்த்த பணியமர்த்தி வேலை கொடுக்குற அளவுக்கு அப்பா ஓரளவுக்கு இப்போ வசதியானவர். கொஞ்ச நாள் கழித்து அவர் மூவ் ஆகி படிக்கிற சூழ்நிலை வந்துச்சு. அவர் காலேஜில் படிக்கும்போது ஃபஸ்ட்டு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தில் இல்லை, காலேஜில் ரெண்டு கட்சி தான் இருந்துச்சு. ஒன்று கம்யூனிசம், அடுத்த அனதர் கியூபாவில் உள்ள சர்வாதிகாரத்துக்கு ஏற்ற போல் அந்த கொள்கைகளை வச்சு ஒரு கட்சி இருந்துச்சு. ஃபஸ்ட்டு ஃபிடல் காஸ்ட்ரோ அந்த கட்சிக்கு சப்போர்ட் பண்ணி அவர் அந்த தேர்தலில் அங்கே காலேஜை வச்சு எலெக்ஷனில் ஜெயிக்கவும் செஞ்சாங்க, அந்த கட்சி ஜெயிக்கவும் செஞ்சாங்க. அது முக்கியமான காரணம் யாருன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ அப்படின்னு எல்லாரும் சொல்லப்பட்டுச்சு. ஃபிடல் காஸ்ட்ரோ காலேஜில் ஜெயித்த பின்னாடி அவருக்கு எதிரிகள் நிறைய பேர் வர ஆரம்பித்தாங்க. எப்படிப்பட்ட எதிரிகள்னால், அவர் டெய்லியும் தன்னை காப்பாற்றிக்கிறதுக்கே கஷ்டம். அந்தளவுக்கு சண்டைக்கு வருவாங்க, துப்பாக்கி சுட வருவாங்க. அந்த மாதிரி ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் ஃபிடல் காஸ்ட்ரோ வாழ்ந்துருந்தார். அதுக்கெல்லாம் முடிஞ்ச பின்னாடி லத்தீன் அமெரிக்கா மேலே என்னென்னலாம் பண்ணுது அப்படிங்கிறதையும், கியூபாவில் அமெரிக்காவோட பங்கு எப்படி இருக்குது, இப்போ உள்ள லீடர் எப்படி இருக்காங்க, எதுக்கு ப்ரோ அமெரிக்காவாக இருக்காங்க, அமெரிக்காங்கிற கண்ட்ரி நம்ம மேலே எப்படி இவ்வளவு ஆதிக்கத்தோடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்காரு. தெரிஞ்சுக்கிட்டப்போ தான் தெரியுது, அவர் சப்போர்ட் பண்ண கட்சி அவர் கூட இருந்தோன்னா மக்களுக்கான குடியுரிமை இருக்காது, மக்களுக்கான ஆட்சி இருக்காது, நம்ம தவறான சித்தாந்தத்தை கையில் எடுத்திருக்கோம், மக்களுக்கான ஒரு அரசாங்கம் அமைகிறது தான் உலகத்தின் சிறந்த அரசாங்கமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தாட் வருது. இதனால் அவர் என்ன செய்யறாருன்னா, அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர்த்தை எடுத்துட்டு அப்போ இருக்கிற சர்வாதிகாரி யாருன்னா, அது ஒரு மக்களாட்சின்னு சொல்லிட்டு ஒரு சர்வாதிகாரம் இது பெட்டிஸ்டா அப்படிங்கிற ஒருத்தவர், பெட்டிஸ்டாங்கிறவர். அவர் என்னென்னா ஒரு பேருக்கு ஒரு பிரசிடெண்ட், ஆனால் ஃபுல்லாகவே அமெரிக்கா சப்போர்ட்டில் தான் அவர் கியூபாவை ரூல் பண்ணிக்கிருக்காரு. இதை தெரிஞ்சுக்கிட்ட ஃபிடல் காஸ்ட்ரோ அவருக்கு எதிராக அவர் போர்க்கொடி தூக்கணும் மீன்ஸ் அறவழியில் போராடுறதை விட அவர் போர் தொடுக்கணும், ஆயுதம் ஏந்தி போராட்டங்கள் பண்ணணும் அப்படி சொல்லிட்டு நினைச்சாரு. அவரோட ஃப்ரெண்ட்ஸ் ஒரு சில பேர் சேர்ந்து ஒரு 200 பேர்கிட்ட சேர்ந்து அங்கே இருக்கிற ஒரு இராணுவ அங்கே இருக்க எக்யூப்மெண்ட்ஸ்லாம் வச்சுருப்பாங்க, இராணுவம் ஆர்மியோட எக்யூப்மெண்ட்ஸ் வச்சுருக்க அந்த பில்டிங்கை அட்டாக் பண்ணணும். அதான் ஃபிடல் காஸ்ட்ரோட ஃபஸ்ட்டு டாஸ்க்கே. இதை அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து, அது கம்யூனிசம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அவங்க ஒரு பிளான் பண்ணுறாங்க, இங்கே அட்டாக் பண்ணணும், இப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் ஒரு கம்மியான சோல்ஜர்ஸ், ஆனால் ஒரு கண்ட்ரியை எதுக்கணுங்கிறது நான் முடியாதுங்கிறது ஒன்று. ஆனால் அவங்க போராடி தோத்தாங்க. மீன்ஸ் நிலைமை கைமாரி போயிடுச்சு. அந்த உங்களோட புரட்சிப்படை தோக்குற அளவுக்கு போயிடுச்சு. அந்நியாரம் ஃபிடல் என்ன செஞ்சாருன்னா, அவருக்கு தேவையான ஆயுதங்கள்லாம் அந்த இராணுவ குடோன்லேருந்து எடுத்துகிட்டு அவர் பின்னாடி இருக்கிற மலைப்பகுதி வழியாக தப்பிச்சு ஓடிட்டார். ஆனால் இப்போ அந்த பெட்டிஸ்டியா அந்த கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சோம், கியூபாவோட கவர்மெண்ட், அப்போலோ கவர்மெண்ட் என்ன சொல்லிச்சோன்னா, நாங்கள் ஃபிடலை கொண்டுட்டோம், ஃபிடல் காஸ்ட்ரோ சுட்டு கொல்லப்பட்டார் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்துக்கும் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, பீப்புள்ஸ்க்கு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் அவர் ஒரு மலைக்கு நடுவில் இருக்கிற ஒரு சின்ன வீட்டில் அவரோட புரட்சியாளர்கள் ஒருத்தவரோடு சேர்ந்து இருந்துக்கிட்டு அந்த வீட்டில் இருந்துக்கிட்டு இருந்தார். ஏற்கனவே பல நூறு பேரை இழந்துட்டாங்க அந்த போர்லேயே. அதனால் இன்னும் இருக்கிறவங்களும் இழக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவர் அந்த இதில் சரண்டர் ஆன உடனே அவர் எங்கே அட்டாக் பண்ணணும் அந்த ஆர்மி குடோன்லேயே வச்சு அவருக்கு விசாரணை பண்ணது. அவரே வாதாடினார். அவருக்கு இல்லை, நாங்கள் கியூபாவோட நல்லதுக்கு தான் நாங்கள் போராடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு அவரே ஜட்ஜிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு இருந்தார். அவங்கெல்லாம் கேட்டுட்டு அவருக்கு 15 ஆண்டுகள் கிட்ட சிறை தண்டனை கொடுத்து, அவரோட தோழர்கள் கிட்டத்தட்ட 120 பேர் இருந்தாங்கன்னா 90 பேர்கிட்ட அவர் விடுதலையும் பண்ணிவிட்டு மீதி இருக்கிறவங்க மட்டும் 15 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இவருக்கும் ஃபிடல் காஸ்ட்ரோவுக்கும் ஒரு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை கொடுத்தாங்க. இப்போ
அங்கே ஒரு ஜென்ரல் எலெக்ஷன் வந்துச்சு பெட்டிஸ்ட் அந்த கவர்மெண்ட்டு. ஆனால் எப்பயும் போல் அது வந்து ஒரு சும்மா நடத்தணுங்கிறதுக்காக ஒரு நடத்துகிற எலெக்ஷன். அங்கே வந்து ஊருக்கே தெரியும் பெட்டிஸ்டியாக தான் திரும்பியும் ஜெயிக்க போகிறான், அந்த சர்வாதிகாரி தான் திரும்ப ஜெயிக்க போகிறான்னு. அப்போ திரும்பியும் ஜெயிச்சோடனே மக்கள்கிட்ட வந்து கிளர்ச்சி ஏற்பட்டுச்சு. மக்கள் வந்து போராடினாங்க, களத்தில் இறங்கி போராட ஆரம்பித்தாங்க. யார் எதுக்குன்னா ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து விடுதலை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உள்ள ஃபுல்லாக போராடினாங்க. ஆட்சியை எதிர்த்தும் ஃபிடல் காஸ்ட்ரோ விடுதலை பண்ணணும்னு சொல்லிட்டு அவங்களோட போராட்டம் ஜெயிக்கவும் செஞ்சுச்சு. ஃபிடலை வந்து ரிலீஸும் பண்ணாங்க அந்த கவர்மெண்ட். ஆனால் ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அவர் வந்து ஜெயிலில் இருக்கும் போதும் சரி, வெளியில் வந்த பிறகும் சரி, அவரோட அவரோட மொத்த தாட் ப்ராசஸுமே என்னென்னா, எப்படியாச்சும் வந்து இந்த சர்வாதிகாரத்தை வந்து வெளியே கொண்டு வந்துடணும், போராடி எப்படியாச்சும் ஜெயிக்கணும், அப்போ இதுக்கு அடுத்து அட்டாக் பண்ணணும், அறவழியில் போராடினால ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ஆயுதம் ஏந்தி போராட்டங்களை ஈடுபட செஞ்சார். இதுக்காக வந்து நம்ம கம்மியாக தான் இருக்கோம், அப்போ இதை வச்சு நம்ம எஃபெக்டிவாக சண்டை போடணும்னா கொரில்லா போர் உத்தியெல்லாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக அவர் மெக்சிகோ சேர்ந்து அங்கே உள்ள ஒரு கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை ஒருத்தர் இருந்தார், அவருக்கு தெரிஞ்சவர், அவர் ஃப்ரெண்ட், அவர்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டார். அவரோட நிறைய லத்தீன் அமெரிக்கன்ஸு அவங்க வந்து சேர்ந்துக்கிட்டாங்க. பல கட்ட பிரச்சனைகள், பல கட்ட நிதி உதவிகள் வந்து சுற்றி இருக்கிற கண்ட்ரிஸ், அவரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து வாங்கி ஏகப்பட்ட ஆயுதங்களை வந்து வாங்கினாங்க. ஆயுதங்களை வாங்கி அங்கே தான் ஹிஸ்டாரிக்கல் மீட் நடந்துச்சு. ஃபிடல் காஸ்ட்ரோவும் சேக்குவேராவும் சேர்ந்தாங்க. சேக்குவேரா வந்து உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும், ஒரு புரட்சியாளர். எல்லாருமே வந்து டிஷர்ட்லாம் போச்சுவாங்க. அந்த மாதிரி சேக்குவேரா வந்து ஒரு புரட்சியாளர். சேக்குவேராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் மெக்சிகோவில் தான் பார்த்தாங்க, மெக்சிகோவில் தான் தேர்ந்துக்கிட்டாங்க. அவங்க 2 பேருமே சேர்ந்து அந்த கொரில்லா போர் யுக்தியெல்லாம் கற்றுக்கிட்டு திரும்ப கியூபாவில் அட்டாக் பண்ண ஆரம்பித்தாங்க. கியூபாவில் வந்து ஒரு டீப் ஃபாரஸ்ட்டில் இறங்கி அங்கேருந்தே கொஞ்சம் கொஞ்சமாக அந்த இராணுவ இதை வந்துட்டு கைப்பற்றிட்டாலே பாதி வெற்றின்னு தெரிஞ்சதுனால அந்த ஆர்மி குடோனையே திரும்பியும் அட்டாக் பண்ணணும் டார்கெட் பண்ணி அந்த ஆர்மியிலே அட்டாக் பண்ணாங்க. அட்டாக் பண்ணி அந்த இடத்துல ஜெயிக்கவும் செஞ்சு முதல் வெற்றியை பதிவு செஞ்சுட்டாங்க. அதுக்கடுத்து இந்த சைடு சேக்குவேராவும் அவரோட ஆர்மியை எடுத்துகிட்டு அவரும் அட்டாக் பண்ணிகிட்டே இருந்தார். அந்த சர்வாதிகாரி பெட்டிஸ்டாங்கிறவர் வந்து நிலைமை தெரிஞ்சுட்டு அவருக்கு, அது வந்து அந்த போராளிகளோட வெற்றி வந்து வரப்போகுது, ஈஸியாக ஜெயிக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லினால அவர் வந்து அவருக்கு கீழே இருக்க அவருக்கு கீழே உள்ள அஃபீஷியல்கிட்ட எல்லா பொறுப்பையும் ஒப்படைச்சிட்டு நாட்டை விட்டு ஓடி போயிட்டார். அதுக்கு வந்து நாங்கள் ப்ராப்பராக கவர்மெண்ட் இல்லாமல் எல்லாருமே மாற்றி கொடுத்தனால சேக்குவேராவும் ஃபிடல் காஸ்ட்ரோவும் ரொம்பவே கஷ்டப்பட்டு போராடி அங்கே வந்து திரும்ப ஆட்சி அமைச்சாங்க. இவங்க வந்து இதெல்லாம் எல்லாமே எதுக்குன்னா அமெரிக்காங்கிற கண்ட்ரியை, அமெரிக்காங்கிற முதலாளித்துவ நாடை வந்து எதிர்க்கணும். முதலாளித்துவ நாடு வந்து கியூபா மேலே செஞ்ச தவறுகள்லாம் வெளியே கொண்டு வரணும், அவங்க மக்களுக்கு உரிமைகள் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இவ்வளோ பெரிய போராட்டமே பண்ணார். இந்த போராட்டத்தில் வெற்றி பெற்றோன்னே ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அதிபராக பதவியேற்றுக்கிறாரு. சேக்குவேரா வந்து தொழில்துறை அமைச்சகத்தில் பதவியேற்றுக்கிறாரு. உங்களுக்கு வந்து பதவியேற்றுலேருந்து முதல் நாள்லேருந்தே வந்து நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அமெரிக்கா வந்து ஆனால் பெருசாக வந்து எந்த ஒரு எதிர்ப்பையுமே தெரிவிக்கலை. ஏன்னா வந்து ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து அவரோட ஆர்மி அட்டாக் எல்லா இடத்துலையுமே அவர் வந்து கம்யூனிஸ்ட் சித்தாந்தத்தை பற்றி பேசவே இல்லை. அவர் வந்து எப்போ பதவி ஏற்றாரோ அப்போ தான் வந்து மக்களுக்கு எல்லா அடிப்படையுமே தேவை, கல்வி தேவை, மருத்துவம் தேவை, எல்லாத்துக்கும் வீடு தேவை அப்படின்னு இதெல்லாம் எது தரும், இதெல்லாம் எந்த சித்தாந்தத்துக்கு இல்லை, எல்லாத்துக்கும் எல்லாமே இருக்கணுங்கிற சித்தாந்தம் என்னென்னா கம்யூனிஸ்ட் சித்தாந்தம். இப்போ அவர் வந்து என்னென்னா அந்த ஸ்டாண்ட் எடுத்தார், கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட் தான் ரன் பண்ண போகிறோம் அப்படிங்கிற ஸ்டாண்டை அனௌன்ஸ் பண்ணது. அப்போ தான் வந்து அமெரிக்காவுக்கு முதல் டிகர் ஆச்சு. அமெரிக்கா வந்து ஆனால் அமெரிக்கா அதுக்கு வந்து பெரிய ரெஸ்பான்ஸ் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து அமெரிக்காவுக்கு சொந்தமான அமெரிக்கா தான் யுனைடெட் ஃப்ரூட்ஸ் அப்படிங்கிற கம்பெனி, இப்போ நம்ம எப்படி கிழக்கிந்திய கம்பெனியால் நம்ம ஆள போட்டோமோ அந்த மாதிரி யுனைடெட் ஃப்ரூட்ஸுங்கிற கம்பெனி வச்சு அவங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. அங்கே காலனிகள் நாடாக வச்சுருந்தாங்க. அப்போ வந்து அந்த கம்பெனிக்கு ஏற்ற அந்த கம்பெனிக்கிட்ட இருக்கிற சுகர் கம்பெனிஸ் எல்லாத்தையுமே அதை வந்து நாட்டுடைமையாக்கப்பட்டுச்சு. அங்கே இருக்கிற எல்லா பேங்க்ஸு, அமெரிக்கன் பேங்க்ஸ் எல்லாமே வந்து கியூபாவோட கவர்மெண்ட்டுக்கு வந்துச்சு. அங்கே இருக்கிற அந்த அமெரிக்கனுக்கு சொந்தமான, லத்தீன் அமெரிக்கா சொந்தமான எல்லா நிலங்களும் நாட்டுடைமையாக்கப்பட்டு மக்களுக்கு அது கொடுத்தாங்க. மக்கள் வந்து விவசாயம் பண்ணுங்கன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்து கியூபா வந்து மேஜராக மெடிக்கல் ஃபீல்டில் க்ரோத் இருக்குது. ஆனால் ஒரு எக்கனாமிக்னு தான் அவங்க வந்து எக்கனாமிக்கை பூஸ்ட் பண்ணது வந்து சுகர் வச்சுருந்தாங்க. இவங்க வந்து இவ்வளோ சுகர் ஃபேக்ட்ரி மூட வச்சு இவ்வளோ பண்ணனால அமெரிக்கா வந்து என்ன சொன்னால் அவங்க நட்பு நாடுகள் எல்லாத்தையும் சொல்லி இனிமேல் வந்து கியூபாட்ட இருந்து யாருமே சுகர் வாங்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஆனால் உடனே வந்து இது சோவியத் யூனியன் மட்டும் அவங்களோட சுகர் வாங்கி அவங்கள வந்து காப்பாற்றிக்கிருந்துச்சு. ஓகேவா, அவங்கள வந்து என்ன இப்போ நிரந்தர பொருளாதார தடையிலேருந்து காப்பாற்றிக்கிருந்துச்சு. ஃபிடல் காஸ்ட்ரோ வந்து ஒரு உலகத் தலைவராகவும் அங்கீகரிக்கப்பட்டு யூஎன்ஏலையும் பேசியிருக்காரு. ஓகேவா, அந்த ஸ்பீச் வந்து ரொம்ப ஃபேமஸான ஸ்பீச் கூட. அந்த மாதிரி பேசியிருக்காங்க.
ஃபஸ்ட்டு எவ்வளோதான் பொருளாதார தடை இருக்குது, கஷ்டப்பட்டு சுகரை விற்றுக்கிட்டு இருக்காங்க, ஏகப்பட்ட பிரச்சனை இருந்தாலும் அந்த கவர்மெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்லேருந்து என்னென்னா ஃபஸ்ட்டு மெடிக்கல் ஃப்ரீ, தென் வந்து ஸ்கூலில் வந்து எல்லாத்துக்குமே காமன் எஜுகேஷனும் காமன் மெடிசனும் அந்த கண்ட்ரியில் எல்லாமே இருந்துச்சு. இது எல்லாமே இவ்வளோ கஷ்டமாக இருக்கும் சூழ்நிலைக்குள்ள ஈவன் தோ அமெரிக்கா வந்து சோவியத் யூனியனுக்கு வந்து கியூபா ரொம்ப ஃப்ரெண்டாக இருக்கிறனால அங்கே வந்து ஆர்மி ப்ராக்டிஸ்லாம் பண்ணியிருந்தாங்க சோவியத் யூனியன். அதெல்லாம் கண்டுபிடிச்சி அமெரிக்கா வந்து போர் தொடுக்கிறதுலாம் பேசினாங்க. சோவியத் யூனியன் உடனே வந்து அவங்க ஆர்மியோட இதெல்லாம் வந்து வெளியேற்றிக்கிட்டாங்க. அதுக்கடுத்து சோவியத் யூனியன் உடையும் போதும் கூட அவங்க பொருளாதாரத்தில் சரியான அடிவாங்க. அவங்க மொத்தமாக உலகத்திலே பொருளாதார தடை இருக்குது, இன்னும் பொருளாதார தடை கியூபாவில் இருக்குது. ஆனால் ரஷ்யா தான் வந்து அவங்களுக்கு வந்து எல்லாமே வாங்கினாங்க. அவங்களுக்கு வந்து அந்த பொருளாதார தடையும் தாண்டி அவங்க வந்து பை பண்ணாங்க. அப்போ அவங்க மேஜர் சப்போர்ட்டாக இருக்குது சோவியத் யூனியனே உடஞ்சி ரஷ்யா, யுக்ரைன் அந்த மாதிரி நிறைய கண்ட்ரிஸாக பிரிஞ்சு போச்சு. அப்போ வந்து மேஜர் அட்டாக்கு கியூபாலையும் இருக்குது, அந்த கியூபாலையும் இருந்துச்சு. ஆனால் அப்பையும் கூட அவர் என்ன பண்ணார்னா எல்லாத்துக்குமே ஸ்கூல்ஸ் ஃப்ரீ, ஸ்கூல்ஸ் வந்து எல்லாத்துக்குமே காமனாக தான் இருக்கும். அதே மாதிரி தனியார் மருத்துவமனைக்கு அது இல்லவே இல்லை, எல்லாமே தரமான மருத்துவம் தரமான கல்வின்னு இருந்துச்சு. அதுக்கடுத்து இதுவே நம்ம பெருசாக யோசிக்கும் போது இதுவே நிறைய கண்ட்ரிஸ் வந்து இதையே கொடுக்க முடியாது சூழ்நிலை இருக்கும்போது அவங்களோட அடுத்தது வந்து எல்லாத்துக்குமே வீடு சொத்து வரி ரத்து அப்படிங்கிற திட்டங்கள் வந்து மக்களிடையே நிறைய வரவேற்பையும் பிடிச்சி. இது வந்து ஒரு கம்யூனிஸ்ட் சிஸ்டத்துக்கு கீழே வருது. எல்லாத்துக்குமே வந்து வீடு இருக்கணும், எல்லாமே சாப்பாடு இருக்கணும், 12 பேர்த்துக்கு 20 பேர் 30 பேருக்கு 30 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ஒரு டீச்சர் அப்படிங்கிற ரேஷியோ கொண்டு வந்தது. 50 பேஷண்ட்ஸ்க்கு வந்து ஒரு டாக்டர்னு கொண்டு வந்தது. அப்படிங்கிற ரேஷியோஸ்லாம் வந்து இன்ன வரை எந்த கவர்மெண்டாலையும் கொண்டு வர முடியல. இவ்வளோ கஷ்டப்பட்டு ஃபிடல் வந்து இதை கொண்டு வந்தது. ஃபிடல் வந்து 2016 வந்து போனாங்க. இப்போ வந்து அவரோட தம்பி வந்து ஆண்டுக்கு இருக்காங்க. இன்னமும் கியூபாவில் வந்து பார்த்திங்கன்னா கியூபாவோட மெடிக்கல் டெவலப்மெண்ட் இருக்கிறது எந்த கண்ட்ரி ஈவன் தோ வளர்ந்த கண்ட்ரியை கூட தொட முடியாத அளவுக்கு உயர்ந்த இடத்துல இருக்குது. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.